அனைத்தையும் படைத்தது இறைவன் ஒருவன் என்று அனைவருக்கும் தெரியும். அந்த இறைவனை இதுவரை யாரும் பார்த்ததே கிடையாது, பார்க்கவும் முடியாது. இப்படி பார்க்க முடியாத இறைவனை இவர்கள் பார்த்தது போல் சிலைகளாக செதுக்கி வைத்துக் கொண்டு அந்த சிலைகளை தூக்கிக் கொண்டு ரோடுகளில் திரிவதும், அந்த சிலைகள் மேல் பாலை ஊற்றுவதும், பழங்களை போடுவதும், இன்னும் என்னென்ன அநியாயம் செய்ய முடியும் அவ்வளவு அநியாயமும் செய்து கொண்டிருக்கிறீர்கள். இன்னும் குலதெய்வம் என்ற பெயரில் ஒரு ஊரை விட்டு மற்றொரு ஊருக்கு சென்று அங்கு உள்ள தெய்வம்தான் குலதெய்வம் என்று சொல்லி அதை வழிபடுவதும், இன்னும் நாடு விட்டு நாடு சென்று அந்த நாட்டில் உள்ள தெய்வம் தான் சக்தி வாய்ந்தது என்று சொல்லி அந்த தெய்வத்தை கும்பிடுவதும், இன்னும் மரத்திற்கு பொட்டு வைப்பதும், மரத்திற்கு துணி சுற்றுவதும், மனிதர்களையும் சாமியார்களையும் தாய் தந்தை சூரியன் இவற்றை வழிபடக்கூடியவர்கள் இன்னும் அதிகமாகிவிட்டார்கள். இன்னும் பணம் இருந்தால்தான் தெய்வத்தை வழிபட முடியும் என்ற அளவிற்கு இந்த கோயில்கள் மாறிவிட்டன. உங்கள் இறைவன் எந்த தேவையும் அற்றவன். உங்களிடமிருந்து எதையும் எதிர்பார்க்கவில்லை, உங்கள் ஒழுக்கத்தை தவிர. இறைவன் உங்களோடு தான் இருக்கிறான். உங்கள் இறைவனை தேடி நீங்கள் எங்கும் அலைய வேண்டாம். உங்கள் இறைவன் உங்களை தண்டிப்பதற்கு முன்னால் நீங்கள் திருந்திக் கொள்ளுங்கள்.